Hi students, today we are going to talk about heating effect of the electric current. அதாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இது ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மின்தடை இருக்குது, அதுக்கு கரண்ட் அப்ளை பண்ணுறோம், வோல்டேஜ். இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸு இதில் போகிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி டெசிபேட் ஆகுது. திஸ் கால்ட் அஸ் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே, இதில் போகிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டெசிபேட் ஆகுது, வீணாகுது. அதுதான் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஜூல்ஸ் என்ற நேம் சயின்டிஸ்டோட நேம். அவர் தான் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் நேமே வச்சுட்டாங்க, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ, ஹீட் எனர்ஜி மீன்ஸ் தேர்மல் எனர்ஜி. தேர்மல் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தேர்மல் எனர்ஜியும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் லைக் தட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரியா? திஸ் இஸ் நவுன் அஸ், அதுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நம்ம எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர் இருக்குது, அது என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு தேர்மல் எனர்ஜி. வாட்டர் ஹீட் ஆகுது, அப்போ தேர்மல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹீட் பண்ணியும் நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எங்கே எக்ஸாம்பிள் இங்கே மேட்டூர் டேம் இருக்குது, அங்கே தெர்மல் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? வாட்டர்லாம் ஹீட் பண்ணி அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தெர்மல் எனர்ஜி இன்ட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், கரண்ட்டில் இருந்தும் தெர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா? தென் நெக்ஸ்ட் டாபிக் ஜூல்ஸ் லா. அதே மாதிரி இங்கே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், வோல்டேஜ் பேட்டரி அப்ளை பண்ணுறோம், இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இதில் போகும்போது டைம் பொறுத்து போகுது, டைம் பொறுத்து அப்படியே யூனிஃபார்மாக போய் ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். சரியா? அப்போ எதிலேருந்து போகுது? பேட்டரியிலேருந்து போகிறது, ஒரு ஒர்க் ஆகுது, வேலை நடக்குது. ஸோ அதான் திஸ் ஒர்க் டன். W ஈக்குவல் டு VIT, வோல்டேஜ் கரண்ட், எதை பொறுத்து? டைம் பொறுத்து. சரியா? இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம 11th படிச்சு தான் பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ இது ரெண்டு கிளாஸ் மல்டிபிள் பண்ணோம்னா PT ஈக்குவல் டு W. இப்போ W ஈக்குவல் டு அதே தான் போட்டிருக்கேன், PT. இங்கே கண்டுபிடிச்சது நம்ம VI, அதாவது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ இதுதான் எடுத்து நாங்கள் போட்டிருக்கேன். ஓகே, இந்த சர்க்கியூட்டில் எந்த ஒரு எனி எக்ஸ்டர்னல் எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாட்டி இந்த போகிற எனர்ஜி என்னவா மாறுது? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? அப்போ ஹீட் ஈக்குவல் டு VIT, W ஈக்குவல் டு ஹீட்டு, அப்போ ஹீட் ஈக்குவல் டு VIT. சரியா? தென் இந்த கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் யூஸிங் ஓம்ஸ் லா, அப்போ V ஈக்குவல் டு IR அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? இதில் அப்ளை பண்ணால் HS ஈக்குவல் டு Vக்கு பதிலாக IR, இன்னொரு IT இருக்குது, அப்போ I இன்டு I ஸ்கொயர் RT. ஓகே, அப்போ ஹீட் எப்படிலாம் டெவலப்மெண்ட் ஆகுது? எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட் அண்ட் டைம். இது மூணையும் எது டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஹீட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குது. பாருங்க, the heat developed in a electrical circuit due to the flow of current varies directly to the square of the current, second one the resistance of the circuit, third one the time of flow. the time பொறுத்து ஃப்ளோ ஆகுது இல்லை, அது கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லை, ஸோ அதை பொறுத்து ஹீட் டெவலப் ஆகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜூல்ஸில் 3 மார்க் அண்ட் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள், வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். சரியா? தேங்க்யூ.